ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில 9 மாதங்களும் குறிப்பிட்ட ஒரு வலி உங்க வாழ்க்கையில ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது? 9 மாதம் இல்ல பிரதர், பல வருடமா அப்படிதான் இருக்கு. அது ஏன் இந்த மாசம் தொடரணுமா? ஆமென். நம்முடைய முழு இருதயத்தோடு தேடினால், எதுக்காக ஆண்டவர் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறார்னா, இனி உன் போக்கஸ் இனி ஒரு காரியத்துல மட்டும் வை. அவருடைய சமூகத்தை தேடு. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை முழு இருதயத்தோடு ஆண்டவரை நீங்க வரணும். அதாவது நம்முடைய அழுகை அப்படிதான் இருக்கணும். மார்த்தாள் சொல்றாங்க நீங்க இருந்திருந்தா, மரியாள் சொல்றாங்க நீங்க இருந்திருந்தா, கிதியோன் சொல்றான் ஆண்டவரை பார்த்ததும் கேட்ட முத கேள்வி, எங்க ஆண்டவரை போனீங்க? நீங்க இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுப்பா. இப்படிப்பட்ட தேடல் உடையவனுக்கு மட்டும்தான் கர்த்தர் தம்மை காண்பிப்பார். ஆண்டவரை நீங்க எங்கப்பா போயிட்டீங்க? நீங்க இருந்திருந்தா. இந்த தேடல் கிதியோனுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? கிதியோன் மட்டுமா யுத்தத்துக்கு போனார்? 300 பேர் போனாங்கல்ல. கர்த்தர் இந்த 300 பேரையும் எப்படிப்பட்டவர்களாய் பார்க்கிறார்? தகுதி உள்ளவர்களாய் தானே பார்க்கிறார். அப்ப கிதியோனை போல தகுதி உள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க? 30,000 தகுதியா பார்க்கல. ஆனா ஆண்டவர் தெரிந்தெடுத்த நபர்கள் எத்தனை பேர்? அந்த 300 பேர்ல கிதியோனுக்கு மட்டும் தம்மை காண்பிக்க காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அவனுடைய தேடல். நீங்க இருந்திருந்தா, இந்த தேடல் அதனாலதான் மார்த்தாள் முதல்ல பார்க்கிறா. ஏன்னா அவள் இந்த தேடல்ல இருக்கிறா. அடுத்த மரியாதை கூட்டிட்டு வா. இந்த தேடல் நீங்க இருந்திருந்தா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த தேடலப்பா நீங்க வேணும். நான் உங்களை பார்க்கணும். ஆண்டவர் நீர் என்னை காண்கிறீர் என்பது எனக்கு தெரியும். நானும் சொல்லணும், என்னை காண்பவரை நானும் கண்டேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என்னை காண விரும்பு, நான் உனக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.